புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தனது வாழ்க்கையை இப்படிதான் நன்முறையில் வாழ வேண்டும் என அவராகவே ஒரு வழிமுறையை உருவாக்கி கொண்டு அதன்படி வாழ்ந்தார். அதேபோல சினிமாவிலும் அதன் பிறகு அரசியலிலும் நுழைந்த போதிலும் அந்த வழிமுறையை தவறாமல் கடைபிடித்தவர். தனது படங்களிலும் அவற்றை தொடர்ந்து இடம்பெற செய்தார். குறிப்பாக பாடல்கள் மூலம் மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அப்படி அவரது எண்ணத்திற்கு பல கவிஞர்கள் பக்கபலமாக இருந்தாலும் கண்ணதாசன், வாலி இருவரது பெயரை தான் பலரும் கூறுவார்கள். ஆனால் எம்ஜிஆரின் திரையுலக பயணத்தை அரசியலுக்கு ஏற்றவாறு சாதுரியமாக திசை திருப்பி மக்களின் மனதில் இன்னும் அவருக்கு ஒரு வலுவான இடம் தேடி தந்த கவிஞர் ஒருவரும் இருக்கிறார். அவர் வேறு யாரும் அல்ல, புலவர் புலமை பித்தன் தான். கண்ணதாசன், வாலிக்கு பிறகு கொஞ்சம் தாமதமாக சினிமாவிற்குள் வந்தவர்தான் புலமை பித்தன். அதற்கு முன்பு கோவையில் தமிழாசிரியராக அவர் பணியாற்றி வந்தார். அப்போது அங்கே நடைபெற்ற தியாகி எம்.ஜி. ராமசாமி என்பவருக்கான பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆரின் ஆஸ்தான இயக்குநர்களில் ஒருவரான கே. சங்கர் மற்றும் அவருடன் நடிகர் அசோகன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். அந்த நிகழ்ச்சியில் தனது சாதுரியமான பேச்சால் இயக்குனர் சங்கர், அசோகன் இருவரையுமே கவர்ந்து பாராட்டுகளை பெற்றார் புலமை பித்தன். அதிலும் இவர் ஆசிரியர், புலவர் என்பதை அறிந்த இயக்குனர் சங்கர் ரொம்பவே மகிழ்ந்து நீங்கள் சினிமாவிற்கு வரலாமே என்கிற ஒரு கோரிக்கையையும் வைத்தார். நிச்சயமாக நேரம் வரும்போது வருகிறேன் என்று கூறிய புலமை பித்தன் ஒரு கட்டத்தில் தனக்குள் இருந்த தமிழ் ஆர்வத்தாலும் நண்பர்கள் பலர் அவரது புலமை மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தூண்டிவிட்ட தூண்டுதலாலும் சென்னைக்கு புறப்பட்டு வந்தார். வந்ததுமே சினிமாவிற்கு பாட்டு எழுத வாய்ப்பு கேட்டு போக வேண்டாம் என நினைத்து முதலில் தனக்கான ஒரு வேலையை தேட முயற்சித்த புலமை பித்தன் சாந்தோம் கல்லூரியில் தமிழாசிரியர் பணியிடம் காலியாக இருப்பதை அறிந்து விண்ணப்பித்தார். இவரது படிப்புக்கும் புலமைக்கும் அந்த வேலை உடனடியாக அவருக்கு கிடைத்தது. அதன் பின் தனது குடும்பத்தையே சென்னைக்கு அழைத்து கொண்டு வந்துவிட்ட புலமை பித்தன் அதன் பிறகுதான் தன்னை சென்னைக்கு வரும்படி கோரிக்கை விடுத்த இயக்குனர் சங்கரை நேரில் பார்க்க சென்றார். புலமை பித்தனை பார்த்ததும் அடையாளம் கண்டு கொண்ட சங்கர் அதன் பின் வந்த நாட்களில் அவருடன் அடிக்கடி தமிழ் இலக்கியம் குறித்து உரையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்போது அவர் சிவாஜியை வைத்து ஆண்டவன் கட்டளை என்கிற படத்தை இயக்கி வந்தார். அந்த படத்தில் ஒரு பாடல் எழுத அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார். ஆனால் அதை இசையமைத்து பார்த்தபோது சினிமாவுக்கான பாடலாக அது இல்லாமல் இருந்தது. அதனால் சினிமாவிற்கான பாடலை எழுதும் முயற்சியில் ஈடுபட்ட புலமை பித்தனுக்கு அதன் பிறகு எம்ஜிஆரை வைத்து தான் இயக்கிய கலங்கரை விளக்கம் படத்திலும் பாடல் எழுதும் வாய்ப்பை தந்தார் இயக்குனர் கே. சங்கர். இப்போது சினிமாவுக்கு ஏற்றபடி புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் ஏற்றபடி அவர் பாடல் எழுதியிருந்தார். இயக்குனர் சங்கருக்கு அந்த பாடல் பிடித்திருந்தாலும் படத்தின் நீளம் கருதி காட்சிகளை துண்டித்த போது அந்த பாடல் படத்தில் இடம்பெறாமல் போய்விட்டது. இப்படி தான் எழுதிய 2 பாடல்களும் படங்களில் இடம்பெறாமல் போய்விட்டதே என வருத்தத்தில் இருந்த புலமை பித்தனை அழைத்து ஆறுதல் படுத்திய இயக்குனர் சங்கர் அடுத்ததாக மீண்டும் எம்ஜிஆரை வைத்து தான் இயக்கிய குடியிருந்த கோவில் படத்திற்கு நீங்கள் ஒரு பாடல் எழுதி தர வேண்டும் என்று சொன்னதும் புலமை பித்தனுக்கு உற்சாகம் பிறந்தது. கதைப்படி படத்தில் 2 எம்ஜிஆர், அதில் ஒரு எம்ஜிஆர் சிறையில் இருப்பார். அவருக்கு தான் யார் என்பதை மறந்துவிடும். அந்த நிலையில் அவர் தன்னை யார் என்று கேள்வி கேட்டுக்கொள்வது போலவும் அதே சமயம் கொஞ்சம் தத்துவமாக இருக்கும் விதமாகவும் இந்த பாடலை எழுதி வாருங்கள் என்று கோரினார் இயக்குனர் சங்கர். இந்த முறை இந்த வாய்ப்பை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும், இதன் மூலம் சினிமாவில் அழுத்தமாக தடம் பதிக்க வேண்டும் என நினைத்தபடியே சங்கரின் வீட்டிலிருந்து டி நகரில் இருந்த தனது வீட்டிற்கு யோசனையுடன் நடந்து வந்து கொண்டிருந்தார் புலமை பித்தன். டி நகரில் உள்ள தனிகாச்சலம் சாலையில் அவர் நடந்து வந்தபோது திடீரென அவருக்குள் இந்த பாடல் எப்படி இருக்க வேண்டும் என்கிற யோசனை பளிச்சென தோன்றியது. வீடு செல்வதற்குள் அந்த வரிகள் மறந்துவிடக் கூடாதே என்று நினைத்த புலமை பித்தன் அங்கே தேடிய போது தெருவோரத்தில் ஒரு பழைய துண்டு பிரசுரம் ஒன்று கிடந்தது. உடனடியாக அதை எடுத்து அதன் பின்புறத்தில் தனது மனதில் தோன்றிய வார்த்தைகளை எழுதி வைத்து கொண்டார். அதன் பிறகு அந்த தெருவிலேயே ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த மொத்த பாடலையும் எழுதி முடித்து விட்டார் புலமை பித்தன். அப்படி அவர் எம்ஜிஆருக்காக எழுதி படத்திலும் இடம்பெற்ற சூப்பர் ஹிட்டான பாடல்தான் நான் யார் நான் யார் நீ யார் என்கிற பாடல். அந்த பாடல் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் பாடுவது போலவா இருக்கு என்கிற சந்தேகம் ஏற்பட்டாலும் அதில் எம்ஜிஆர் நடித்து பாடுகிறார் என்பதால் எந்த ஒரு ரசிகனுக்கும் அந்த சந்தேகமும் வராது. பதிலுக்கு உற்சாகமும் வரும் என இயக்குனர் சங்கர் உணர்ந்து கொண்டு அந்த பாடலை படத்தில் இடம்பெறச் செய்தார். பாடல் சூப்பர் ஹிட் ஆனது. அதன் பிறகுதான் எம்ஜிஆரின் முழு கவனத்திற்குள் வந்தார் புலமை பித்தன். தொடர்ந்து தனது படங்களில் எல்லாம் புலமை பித்தன் பாடல் எழுத வேண்டும் என ஒரு எழுதப்படாத நிபந்தனையே எம்ஜிஆர் கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லலாம். அதே சமயம் புலமை பித்தன் எம்ஜிஆருக்காக எழுதிய பாடல்களில் தமிழும் துள்ளி விளையாடுவதுடன் எம்ஜிஆரின் நாயக பிம்பத்தையும் மக்களிடம் சரியாக கொண்டு போய் சேர்த்தது.
எம்ஜிஆர் திமுகவிலிருந்து விலகி தனி கட்சி துவங்கிய போது அவருடன் புலமை பித்தனும் இணைந்து கொண்டார். இதே கனி படத்தில் எம்ஜிஆருக்காக அவர் எழுதிய நீங்க நல்லா இருக்கன்னு நாடு முன்னேற என்கிற பாடல், அதன் பிறகு 1977 தேர்தல் பிரச்சாரத்திற்காக அவர் எழுதிய வாசலிலேயே இரட்டை கோலம் இடுங்கள் என்கிற பாடல் என சில முக்கியமான பாடல்கள் எம்ஜிஆரை மக்களின் அன்பை பெறச் செய்து அவரை கோட்டைக்கு அழைத்துச் சென்று அரியணையில் அமர வைக்க ரொம்பவே உறுதுணையாக இருந்தன என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அவரை கடைசி வரை தன் பக்கத்திலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக புலமை பித்தனை அரசவை கவிஞராக்கி அழகு பார்த்தார். எம்ஜிஆருக்காக புலமை பித்தன் எழுதிய பாடல்கள் பற்றிய விரிவான தொகுப்பை, அவற்றின் மகத்துவத்தை கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே.